சார் அவனை மீட் பண்ணுறதுக்கு செய்தி அனுப்பியிருக்கான் சார். இந்த வாட்டி மிஸ் ஆகா சார். ஃபஸ்ட்டு அது பண்ணுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நேமு, உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன். ஓகே ஓகே சார். மக்கள் அரசாங்கத்தாலையும் அதிகாரத்தாலையும் பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது, அவனுடைய கனவு நம்பிக்கை லட்சியம் எல்லாம் சீர்குலையும் போது அவனுள்ள ஒருவனா எப்போவும் குரல் கொடுப்பேன். உன்ன மாதிரி ஆளுங்கனால தான் நாடு இன்னும் முன்னேறாமல் இருக்குது. பசி, பஞ்சம், லட்சியம், கனவு பேசியிருக்கிறீங்க. ஏண்டடே, உன்ன மாதிரி எத்தனை பேரை விசாரணையே பண்ணாமல் என்கவுண்டரில் சுட்டு தள்ளியிருப்பேன். சுட்டு தள்ளிட்டு போயினே இருப்பேன். புரிஞ்சுதா? அதிகாரங்க சொல்கிறாங்கன்னா உண்மையை ஒத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு மக்கள், நேர்மை, நாடுன்னு இருந்துச்சுக்கேன். ஒத்த இந்த மாதிரி தான் நடக்கும். சொன்ன மாதிரி செய்யடான்னா மயிறு மாதிரி பண்ணுறேன். உங்களை பார்த்தா என்ன இழிச்சு வாய மாதிரி தெரியுதா? டேய், எங்களை மாதிரி போராளிங்க வசதியாகவும் சுயநலமாக வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு காய்கறி சட்டை போட்டியா முன்னாடி நின்று இருக்கேன்னா அதுக்கும் ஒரு தோழர், தோழர் அதுக்கும் ஒரு தோழர் காரணமாக இருந்திருப்பாரு. தோழர் மக்களும் காரணம். அந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிச்சிடலாம். அதுக்கான ஒர்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கு. ஓகே சார், அவனை எவ்வளோ அடிச்சும் ஒத்துக்க மாட்டாங்கிறான் சார். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், இன்னும் ஒத்துக்க. அவனை எப்படியாச்சும் இன்னும் ஒத்துக்க வச்சிடறேன் சார். அவனை உண்மையை ஒத்துக்க வைக்கிறது தான் உன் வேலை. ஓகே சார். சரிவா, அவனை பார்க்கலாம். வாங்க. சொன்னதை செஞ்சுட்டு பழைச்சின்னு போடான்னா முடியாதுன்னு சொல்கிற, நான் ஒழிச்சு கட்டுறேன். சார் 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 இருங்க சார், செத்துருக்கத்துல போகிறான் சார். நம்ம நான் கஞ்சனமா அவன் கிட்ட. வாங்க சார், என்கிட்ட ஒப்பிட்டீங்களா? வாங்க சார். மாற்ற பார்க்குறானா? அவன் உண்மை ஒத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் பார்த்துக்கிறேன். வாங்க சார். சார், அவன் பேர் சொரிமுத்து. அவனே வச்சுக்கின பேர் உயிரென்பன். ஆனால் மக்கள் எல்லாம் அவனை கூப்பிடுறது ஜீவானந்தம். அந்நியாட்சிக்கு ஆதரவாக மன்னர்களும் ஜமீன்தார்களும் நிலப்பிரபுக்களும் மேல் சாதிக்காரங்களும் மக்களை கொடுமைப்படுத்தி வந்தாங்க. சாதி மத பிரிவினையை பயன்படுத்தி மக்களை ஒன்றாக வாழ விடாமல் தடுத்துன்னு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம போராடலைன்னா அடுத்த தலைமுறை அடிமையாக தான் இருக்கணும். மக்கள் போராடாமல் மக்களுக்கு எந்த திட்டமும் கிடைச்சதில்லை. அப்படியே கிடைச்சிருந்தாலும் அது மக்களோட உழைப்பை சுரண்டுற திட்டமாக தான் இருக்கும். எங்களுடைய நோக்கம் எல்லா மக்களும் கல்வியை கற்கணும் என்பது தான். ஆனால் இன்றைக்கி முதலாளி வர்க்கம் அந்த கல்வியை ஒரு வணிகமாக்கி மிகப்பெரிய தொழிலாக செஞ்சுட்டு வராங்க. முதலாளி வர்க்கத்திலிருந்து தொழிலாளர்களுக்கு சராசரியாக உழைப்பு கிடைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கொள்கை. ஆனால் இன்றைக்கி இப்படியே இந்த உண்மையை மக்களுக்கு தெரிவுபடுத்தினால தான் எங்களை தீவிரவாதிகள் நினச்சி சுட்டு கொள்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்? ஒரு நாட்டில் 30% மக்கள் சந்தோஷத்துக்காக 70% மக்களை அதிகாரத்தினாலேயும் ஆதிக்கத்தினாலேயும் அடிப்பணையை வச்சு அவங்களோட உழைப்பு எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டி அவங்களோட வாழ்வியலையும் வாழ்வாதாரத்தையும் அழிக்கிறது ஒரு முன்னேற்றமா? டேய், அமைதியாவடா. அப்போ நாங்கள்லாம் நாட்டு மன்றத்தை எடுக்கிறோமா? போட்டண்ணா 3 வாடா. முன்னேற்றம் என்பது முற்போக்கு சிந்தனைகளையும் பகுத்தறிவையும் ஒரே இடத்துல அதிகாரம் குவியக்கூடாது என்பதையும் பொருளாதார சமநிலை கூற வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிட்டா அதுதான் முதலாளி வர்க்கத்திற்கு முதல் எதிரி. அது இன்றளவும் கிடைக்காதனால தான் நாங்கள் இன்றளவும் போராடி கொண்டு இருக்கிறோம். ஆமாம், உனக்கு எதுக்குடா போராட்டம் பொறிச்சிடலாம்? நீயும் ஒரு சாதாரண மனுஷனாக வாழலாம்ல. அநியாயத்தை கண்டு உங்களுக்கும் கோபம் வருமா? அப்போ நீங்களும் என் தோழர் தான். எனக்கு முன்னாடி யாராவது ஒரு தோழர் போராடி இருந்தால் நானும் உன்ன மாதிரி அதிகாரியாக இருப்பேன். அப்போது நீ போலீஸா? ஆமாம், 25 வருஷம் முன்னாடி. படிப்பு, திறமை, அதிகாரம், பொருளாதாரம் இதெல்லாம் ஒரே இடத்துல குவியும் போது அப்போ ஆரம்பிச்சது இந்த போராட்டம். இது எல்லாத்தையும் சரி சமமாக பிரிக்கிற வேலையை நாங்கள் செய்கிறப்போ உங்கள் அமைப்பு எங்களை தீவிரவாதிகள் நினச்சி முத்திரை குத்தி சுட்டு கொல்லுது. என்னை மாதிரி எத்தனை பேர்கள் அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. என்னையும் இப்போ நீங்கள் கொண்டுடலாம், ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆள் இப்படி வாழ்ந்தான்ற வரலாற்றையே நீங்கள் மறைச்சிடலாம்.
இவன் வேற. டேய் வாடா. காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பறவைகளும் உருவாக்கி கொண்டே தான் இருப்பாங்க. அதை யாராலையும் தடுக்க முடியாது. வாடா. அவன் என்னன்னு பாரியா. டேய் எந்திரா. என்ன எந்திரிக்க மட்டும் வரான் சார்? அவன் எந்திரிக்கல சார். சார் அவன் செத்துட்டு இருக்கிறான் சார். 3 நாள் சாப்பாடு போடாம செத்துட்டு இருக்கிறான் சார். என்ன நடிக்கிறானா? டேய் ஏந்திரா ஐயக்கு ராஸ்கல், சுட்டு பொசிட்டு போயினே இருப்பேன். இப்போ என்ன சார் பண்ணுறது? 2 பேர் கொலைகேஸில் மாட்டிக்க போகிறோம் சார். இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, ஜீவானந்தத்தை கொன்னுடலாம். சார் அவன் ஏற்கனவே செத்துட்டான் சார். இப்போ எஃப்ஐஆரை மாற்றி எழுது. நம்ம பிடிக்கும்போது அவங்க நம்ம மேலே தாக்குதல் நடத்துனாங்க, அதனால் அவங்கள நான் சுட்டுட்டேன். ஓகே ஓகே சார். காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பறவைகளும் உருவாக்கி கொண்டே தான் இருப்பாங்க. அதை யாராலையும் தடுக்க முடியாது.